ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இல்லை. நான் இங்கே தான் இருக்கேன். அது டேபிளுக்கு கீழே இருக்கனா அதான் தெரியல. சரி, ஓகே, இந்த சீசன் நமக்கு இல்ல, அது அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுல எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இவ்வளவு இக்கட்டான இந்த சூழ்நிலை ஐபிஎல் நமக்கு அவசியம் தானா? இந்த வருஷம் ஐபிஎல் வந்து கேன்சல் பண்ணாதான் என்ன? இந்த வருஷம் ஐபிஎல் வந்து இதோட விட்டுடலாம், இதை கணக்குல எடுத்துக்க வேண்டாம். இந்த வருஷம் ஐபிஎல் இதோட அப்படியே விட்டுட்டு அடுத்த வருஷம் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம்ல. இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம்ல. இந்த ஒரு சூழ்நிலையில ஐபிஎல் நமக்கு தேவைதானா? இது எல்லாரும் யோசிக்கணும். இது ஏதோ சிஎஸ்கே வெளியே போயிருச்சு அப்படிங்கறதுக்காக நான் சொல்றேன். அழுவுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல கண்டென்ட் என்னன்னா, நீங்க ஐபிஎல் பாக்குற குரூப்பா இருந்தாலும் சரி, பார்க்காத குரூப்பா இருந்தாலும் சரி, வருஷம் முழுக்க எந்நேரமும் டிவில ஆட் ஓடுனாலும் இந்த ஐபிஎல் சீசன் வந்துட்டா மட்டும் ரொம்ப கூஃபியான, கிரிஞ்சான, ஒரு அர்த்தமும் இல்லாத மாதிரி ஆட்ஸ் பார்த்தாலே எரிச்சல் ஏத்துற மாதிரி ஆடெல்லாம் இந்த டைம்ல தான் விடுவாங்க. போன வருஷம் கூட ஒருத்தன் வந்தானே, ஸ்டேட்டை தாண்ட முடியாதுன்னு தாண்டுன, உன் கேட்டை தாண்ட முடியாதுன்னு தாண்டுன, உன் கோர்ஸை தாண்ட முடியாதுன்னு தாண்டுன, அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா. உலகத்துல எந்த ஸ்போர்ட்ஸ்மேனும் ஆக்டரும் பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம நாட்டு ஆக்டர்ஸும் ஸ்போர்ட்ஸ்மேனும் அவ்வளோ தைரியமா, அவ்வளோ நல்ல மனசோட, அவ்வளோ பெருமையா பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இவங்களெல்லாம் பெரிய மனுஷங்க நினைச்சா பான்பராக்கார்ல நடிக்கிறாங்க, பெட்டிங் கேம்பிளிங் ஆப்ப ப்ரோமோட் பண்ணிருக்காங்க, ஏன் ஈவன் சரக்கு கம்பெனிக்கெல்லாம் ப்ரொமோஷன் பண்றாங்க. பண்ணது யாரு? நம்மால் தான். தோனியோட நீயே இந்த சீப்பான கம்பெனிஸ்னால எப்படி இவ்வளவு பெரிய ஆளுகளுக்கு காசு கொடுத்து ஆட்ல நடிக்க வைக்க முடியுது? இந்த மாதிரி பெட்டிங், கேம்பிளிங், சரக்கு ஆட்லாம் எப்படி இவ்வளோ பப்ளிக்கா, இவ்வளோ ஓப்பனா டெலிகாஸ்ட் ஆகுது? இந்த மாதிரி நிறைய விஷயத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் இத்தனை நாள் நம்ம வந்து தப்பா ப்ரோமோட் பண்ண இன்ஃப்ளூயன்சர்ஸை போட்டு நிறைய அடி அடிச்சிருக்கோம். இனியும் அடிப்போம், கவலைப்படாதீங்க. மேபி அடுத்த வீடியோ கூட அவங்களை அடிச்சு கூட இருக்கலாம். ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொர்ணலமா நிக்கிறீங்க? ஸோ புதுசா பார்க்குற ஆடியன்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க, சீக்கிரம் வரும். ஆனா இன்னைக்கு ரோஸ்ட் பண்ண போற ஆளுங்க உங்களோட, என்னோட ஃபேவரட் ஆக்டர், கிரிக்கெட்டராகவும் இருக்கலாம். ஏன்னா அவங்களும் ஆட்ஸ் மூலியமா இன்ஃப்ளூயன்ஸ் தான் பண்றாங்க. நீ கிரவுட் தான் உள்ளவா. மேரா தோஸ்தோ, வடக்குல போய் சர்வை பண்றதுக்கு ஹிந்தி ரொம்ப முக்கியம்தான். ஆனா அதை விட முக்கியமான கலை ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். ஆனா அங்க இருக்க பெரிய பெரிய ஆக்டர்ஸும் சரி, பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸும் சரி, எல்லாரும் பெருமையா ப்ரொமோட் பண்றது இது ஒண்ணுதான். அதுவும் இவரெல்லாம் ஏன்டா இதை போய் ப்ரொமோட் பண்றேன்னு கேட்டா, உடல் மண்ணுக்கு உயிர் பான்பராக்குங்கிற அளவுக்கு பேசுறாரு. பான்பராக் ஆட்ல நடிக்கிறது என் உரிமை, அது என்னோட சாய்ஸ் அப்படின்னு ரொம்ப முட்டு கொடுக்குறாரு. வெக்கமா இல்ல? சோ ஐபிஎல் சீசன்ல தீயா பரவற இந்த பான்பராக் ஆடை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பான்பராக் தான் வாயில போட்டு துப்பு ஓண்டா ஊரு ஃபுல்லா. எங்க ஜெனரேஷன் நினைப்பே அலாதி. ஒவ்வொரு ஷாட்டையும் யோசிச்சு அடிப்போம். யோ கவாஸ்கர், சேவாக்கு, நீங்க இங்க என்னடா உங்களை போலீஸ்ல ஒவ்வொரு ஷாட்லயும் பட்டையை கலப்புவாங்க. ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் அலாதியான பாணி, அலாதியான எண்ணம். இல்ல, எனக்கு தெரிஞ்சு எந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்களும் இருந்தவங்களும் வந்து இந்த மாதிரி கேவலமான விஷயத்துக்கெல்லாம் ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. ஆனா நான் செய்வேன், அதான் நம்ம ஸ்டைலு. ஆனா எல்லாரோட ஒப்பற்ற சுவைக்கும் ஒரே வண்ணம், ஒப்பற்ற சுவை. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ரோல் மாடலா இருக்கணும், டிசிப்ளின்டா இருக்கணும். வயசான ரெண்டு அங்கிள்ஸ் தெருமூக்குல உட்காந்து கையை கசக்கி குட்கா போடுற மாதிரி யார் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். अलग है ढंग, लेकिन सबके अनोखे स्वाद का एक है रंग, अनोखा स्वाद. புத்தி எப்படி போகுது பாத்தீங்களா? ஒரு பெரிய பார்ட்டியில போய் உட்காந்துட்டு, அது கோட் சூட்லாம் போட்டு போயிட்டு, நீங்க கோட்டுக்குள்ள இருந்து பான்பராக் எடுத்தா சுத்தி இருக்கவெல்லாம் பக்கத்துல வருவான்னு நினைக்கிறீங்க? வெரி குட். இவங்க நார்மலைஸ் பண்றாங்க. இட்ஸ் a cool thing guys. நீங்க எங்க வேணா பான்பராக் போடலாம், எங்க வேணா துப்பலாம், தாராளமா பண்ணுங்கன்னு நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க பான்பராக் போடுறத. ஸ்போர்ட்ஸ்மேன் ஆயா நீங்கலாம்? என்ன நடக்குது? எங்க ஊரியா நீங்கலாம்? எவன் அவனுக்கு வேலை கொடுத்தா? அப்பாக்கு பிடிச்சது கிளாசிக்கல் பாட்டு. ஆனா பையன் ஏமாகாதகன், கிறுக்கு. இவரு தானே அந்த இன்ஸ்டால வந்து அம்மனக்கட்டையா போட்டோ போட்டு கேஸ் வாங்கி உட்கார்ந்தது. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்றாங்க. இருவருக்குமே மாறுபட்ட சுவை, கமலாசன் ஒப்பற்ற சுவை. இல்ல புரியல, என்ன சொல்ல வராங்க? அப்பா மகன் ரெண்டு பேரும் கையில கசக்கி வாயில வச்சுக்கோங்கன்றாங்களா? எப்படி இவ்வளவு பெரிய ஆளா, இவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்துட்டு இந்த மாதிரி ஆடெல்லாம் நடிக்கிறாங்க? ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? ராஜ்ஸ்ரீ பான் மசாலா கேர்ள் சைல்டா? பான்பராக் ஆட்ல என்ன கேர்ள் சைல்டு? ये बेटियां हैं और बेटियां सिर्फ दान होने के लिए नहीं आती बल्कि वरदान बनकर आती हैं। आज की बेटी
कल की माँ है और माँ केवल पूजनीय होती है। राजश्री पान मसाला। என்ன இப்ப நான் என்ன பார்த்தேன்? அதுதானப்பா எனக்கும் புரியல. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, பெண் குழந்தைகள் வந்து நமக்கு கிடைச்ச வர மாதிரினா ஓகே, பெண் குழந்தைகள் தான் வந்து அடுத்து அம்மாவா மாறுறாங்க, அம்மாவா இருக்கவங்கள நம்ம வந்து போற்றணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு ராஜ்ஸ்ரீ பான் மசாலா அப்படிங்க ஏதாவது ஒண்ணு கண்டதுக்கு ஆட் எடுத்து வச்சுட்டு இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு பேசிட்டு ராஜ்ஸ்ரீ பான் மசாலா அப்படிங்கிறது. கமெண்ட் வேற இத்தனை பேர் போட்டிருக்காங்க. மீ டு மை கிரஷ், மீ ஐ லவ் யூ, ஷி வாட், மீ ராஜ்ஸ்ரீ பான் மசாலா, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ராஜ்ஸ்ரீ பான் மசாலா, சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட், ராஜ்ஸ்ரீ பான் மசாலா, சைல்டு மேரேஜ் இஸ் a curse to our society, ராஜ்ஸ்ரீ பான் மசாலா. ஆடோட கமெண்ட் நல்லா இருக்கு. வெரி குட்ரா. அடுத்து வர போற ஆடு மோஸ்ட்லி உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அடிக்கடி இந்த ஆடை போட்டு வெறுப்பேத்தி இருக்கானுங்க. நாக்கில கேசரி, வாயில குங்குமம் பூன்னு, அதை சொல்லும் போது கை இப்படி வரணும், அது வந்தாதான் அது கரெக்ட். அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு. ஆடை பார்த்து முடிச்சுட்டு நான் சொல்றேன். இதன் மனம் மயக்கும் நல்ல சுவையைத்தான். மனம் மயக்குதா, அதுதான் அங்கிட்டு எல்லா ஊர்லயும் மணக்குது. நமக்கு மாதிரி அது அவங்களுக்கு டிஸ்கஸ்டிங்கான ஒரு ஃபீல் தரல போல. டேஸ்ட்ல இருந்து ஸ்மெல் வரைக்கும் எல்லாத்தையும் ரசிக்கிறானுங்க. அழகாதனடா இருக்கு. சொல்லுங்கள் நாக்கில் கேசரி. நாக்கில் கேசரியா? ஆமா நிறைய பேருக்கு பார்த்திருக்கேன். நாக்கில் கேசரி. சிம்பாலிக்கா என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த சிவப்பா தெரிக்குதுல்ல, அதுதான் பான் பராக்கு. கை இப்படி வைக்கிறாங்கல்ல, அது எதுக்கு இப்படி வைக்கிறாங்க தெரியுமா? நாக்கில் குங்குமப்பூவும் மனதில் உற்சாகமும் இருந்தால் தனியான ஸ்டைலிலே இந்தியா விளையாடும். சொல்லுங்க நாக்கிலே குங்குமப்பூ. இப்ப நாக்குல குங்குமப்பூவா? இல்ல கண்ட இடத்துல துப்புறத ப்ரோமோட் பண்றது இந்த ஆட் எடுத்தாங்களா? எனக்கு என்ன கான்செப்ட் இது என்னன்னு எனக்கு புரியல. இதை ஏன்டா கொண்டு வந்து கிரிக்கெட்டோட சேர்க்கிறீங்க? அந்த கிரிக்கெட் சீசன் வந்தா கிரிக்கெட்டையும் பான் பராக்கையும் வச்சு என்ன கொலாபரேட்டிவா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிடுறானுங்க. இவனுக்கு சும்மாவே ஊர் முழுக்க துப்பிக்கிட்டு இருக்கானுங்க. இதுல இவனுக்கு அந்த மாதிரியே ஆடு எடுத்து தள்ளுறானுங்க. துப்புங்கடா, எல்லா பக்கமும் துப்புங்கடா. அசம்பிளில, தியேட்டர்ல, பார்க்ல, ரோட்ல போற ஆன்டி கொண்டையிலன்னு எல்லா பக்கமும் துப்பி வைங்கடா. ஏங்க ஏன் மூஞ்சில காரி துப்புனீங்க? பான் மசாலாங்கிறது ஒரு புகையில தான். லீகலாக இந்த மாதிரி டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், ஆல்கஹால்லாம் வந்து டிவியில் வந்து இந்த மாதிரி ஆடாக கொடுக்கவே கூடாது. இப்படி போட்டால் 2 to 5 வருஷம் ஜெயிலு. அந்த ஆடு போட்ட சேனலை மொத்தமாக இழுத்து மூடவும் சான்சஸ் இருக்கு. அப்படி இருந்தும் எப்படி ஆடு போட்டுக்கிட்டே இருக்காங்க தெரியுமா? அதுக்கு பேர் தான் சரகேட் அட்வர்டைசிங். நீங்க இந்த மாதிரி பான் பராக்கோட எந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னாலுமே அதை பான் பராக்குன்னு எங்கேயும் மென்ஷன் பண்ணவே மாட்டானுங்க. ஆமா, ஈவன் அந்த கவர்லயுமே அப்படி போட்டிருக்காது. இது வந்து கேசரி பவுடர், குங்குமப்பூ அப்படின்னு சொல்லி தான் ரீல் சுத்துவானுங்க. ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு பான் பராக் கம்பெனி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நீ வா, நான் வர மாட்டேன், வரலன்னு கத்துவேன். நம்ம மெயின் பிசினஸ் டொபாக்கோ விற்கிறது மட்டும்தான்னாலுமே அதோட சும்மா டம்மியா நாங்க கேசரி பவுடர் விற்கிறோம்னு சொல்லி ஜஸ்ட் பேப்பருக்கு மட்டும் கணக்கு காட்டிட்டு 2 பேக்கெட்டும் ஆல்மோஸ்ட் சிமிலரா டிசைன் பண்ணி டிவியில ஆடு கொடுக்கும்போது நாங்க கேசரி பவுடருக்கு தான் விளம்பரம் பண்றோம்னு சொல்லிட்டு இன்டைரக்டா வந்து நம்ம டொபாக்கோ ப்ராடக்டையும் விளம்பரம் பண்ணிடலாம். ஒரே கல்லுல 2 மாங்கா. கேசரி பவுடர்னு சொல்லிட்டு பான் பராக்க தான் விற்கிறோம்னு விற்கிறவனுக்கும் தெரியும், அதுல நடிக்கிறவனுக்கும் தெரியும், டிவி காரனுக்கும் தெரியும், வாங்கி போட்டு துப்புறவனுக்கும் தெரியும். சோ இப்படிதான் சட்டத்தின் ஓட்டையில பூந்து விளையாண்டுகிட்டு இருக்கானுங்க. சாதாரண விஷயம்டா. பட் வெறும் பான் பராக்கு விற்கிற கம்பெனி எப்படி இவ்வளவு பெரிய ஆக்டர்ஸ், இவ்வளவு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் எல்லாம் கூப்பிட்டு ஆட் எடுக்க முடியும்னா, அவங்க டர்ன் ஓவர் எவ்வளவு வரும் தெரியுமா? இந்தியால மட்டும் பான் மசாலா மார்க்கெட்டு 46,682 கோடி ரெவன்யூ எடுத்திருக்கு. இந்த நாடு எங்கயா போகுது? என்னதான் அவங்க எல்லாம் இந்த ஆட்ல நடிச்சாலும் எவ்வளவு காசு கொடுத்தாலும் அவங்க எல்லாம் இதை கொஞ்சமாச்சு நக்கியாச்சு பாப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஏன் ஜோடி முடிஞ்சு போமாப்பா. அவங்க ஆட்ல சாப்பிட்டு காட்டுறதே எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னும் ஒரு கேவலமான யூஎஃப்எக்ஸ். அந்த கவரும் சரி, அந்த கவர்ல இருந்து உழுகிறதும் சரி, ஏதோ பார்க்க தெர்மாக்கோல் தூள் உழுவுற மாதிரி இருக்குடா பார்க்க. இந்த ஆக்டர்ஸ், கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் இந்த பான் பராக் போறது வந்து ஏதோ ரொம்ப நல்ல கூலான திங், எல்லாரும் பண்ணுங்க, ஜாலியா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல. ஆனா அவங்க எல்லாம் இதை போட மாட்டாங்க. சப்போஸ் இந்த ஆட்ல காட்டுற மாதிரி பான் பராக் நிஜமா அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா ரியாலிட்டியில எப்படி இருப்பாங்கன்னு ஒரு சின்ன கற்பனை பார்ப்போமா?
இப்பதான் அழகா லட்சணமா இருக்கு. நண்பர்களே, அடுத்து நம்ம பார்க்க போறது ஐபிஎல் பிரேக்ல இன்னொரு இரிட்டேட்டிங்கான ஆட் இவன் தான். நான் தான். வெல்கம் டு மை சர்க்கிள் சாம்ப். ஆஜா மேரே சர்க்கிள் மே ஆஜா. ஏய் ஏய், நீ இங்கதான் இருக்கியா? உன்னைத்தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். அங்க நம்ம டீம் பாடையில கிடக்கு, நீ இங்க உட்கார்ந்து கையாடிக்கிட்டு இருக்க. சர்க்கிள் மே ஆஜா. ஆஜா மேரே சர்க்கிள் மே ஆஜா. எலவு என்னடா பாட்டு இது? உங்களுக்கு இன்னொரு மேட்டர் தெரியுமா? ருத்ராஜ் நம்ம சிஎஸ்கே கேப்டன் தான் வந்து இந்த மை 11 வட்டம்ங்கிற ஒரு கேம்பிளிங் ஆப்புக்கு வந்து இந்த வருஷம் பிராண்ட் அம்பாசிடர். வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? இது வச்சாத்தான நாலு பஞ்சாயத்து வருது, செலவு காசு கிடைக்குது. உன்னோட முன்னாள் கேப்டன் தோனி எல்லாம் எவ்வளவு கட்டுக்கோப்பா இருந்திருக்காரு. அது சரி, அவரு இந்த மாதிரி எல்லா ஆட்லயும் நடிச்சிருக்காரு தான். இந்த கேம்பிளிங் ஆப்போட ஆட முடிச்சுட்டு அப்புறம் அதுக்கு வருவோம். My 11 सर्कल पे टीम बनाओ और फर्स्ट प्राइज में 3 करोड़ पाओ. My 11 सर्किल में आजा. My 11 सर्किल में आजा. தெரியல, எனக்கு இன்னும் இந்த பாட்டை கேட்கும் போதே ஒரு மாதிரி இரிட்டேஷன் வருது. ஏன்னு தெரியல, ஒரு இரிட்டேஷன் வருது. எனக்கு தெரிஞ்சு இவங்க எடுத்த எல்லா ஆடும் ஒரே கான்செப்ட் தான். எல்லாரும் ஒண்ணு கூடிட்டு தலையும் கையும் ஆட்டுறானுங்க. आजा मेरे सर्किल में आजा. இத்தனை கிரிக்கெட் ஸ்டார்ஸ் இந்த ஆட்ல நடிக்கிறாங்க, ஆனா இவங்களுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு. அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. आपकी टीम जीतेगी या मेरी? देखते हैं My 11. கங்குலி எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு, ஆனா அந்த ஆள் வந்து எல்லாரையும் சூதாட சொல்லிட்டு இருக்காரு. நீ உடம்பு சீப்பால வந்திருக்க. அது சரி, காசுன்னு வந்துட்டா எல்லா பெரிய மனுஷங்களும் பெரிய மனுஷங்க இல்ல. இந்த சூதாட்டத்துக்கான ஆப்னு சொல்லி உலகத்தில் நடக்கிற எல்லா பெரிய ஸ்போர்ட்ஸுக்கும் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு எந்த கண்ட்ரியோட பெரிய ஆக்டர்ஸோ இல்லாட்டி அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடுற ஸ்போர்ட்ஸ் மேனோ ஃபேன்ஸ்ட நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கிறக்காக அதை யூஸ் பண்ணி இந்த ஆப்ல வந்து சூதாடு, ஜெயிச்சேன்னா உனக்கு இத்தனை காசு வரும்னு சொல்லலாம் வந்து கூவிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கேம்லிங் ஆப்ஸை பத்தி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லிட்டா, தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஆப் டெவலப்பர் போன வருஷம் இந்த கனவு 11 மேல ஒரு கேஸ் போட்டாரு. 4 பேர் விளையாடுற கேம்ல 2 பேரோ 3 பேரோ பப்ளிக் வந்தாங்கன்னா அவங்க ஒருத்தரோ 2 பேரோ வச்சு அவங்களே வின் பண்ணி பணத்தை எடுத்துக்கிறாங்க. கம்பெனி ஆட்கள் அவங்களே டூப்ளிகேட் டம்மி பேரு ஜாக்கி புச்சுங்கிறவர் ஒரே நாள்ல 16,000 விளையாட்டு இருக்காரு. இது வந்து மோசடி அப்படிங்கிறத மேனிபுலேட் பண்றாங்க. அதாவது 11 பேருக்கு ஒவ்வொரு கோடி கொடுக்கறதா சொல்லிட்டாங்க. ஆனா அந்த 11 கோடியும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கே மேக்ஸிமம் போயிடும், அவங்களே எடுத்துக்கிறாங்க. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இது வந்து கனவு 11லயும் நடக்கலாம், மை 11 வட்டத்திலயும் நடக்கலாம், வேற என்னென்ன கேம்லிங் ஆப்ஸ் இருக்கோ எல்லாத்துலயுமே நடக்கலாம், சான்சஸ் இருக்கு. பட் அதுல ஜெயிச்சவங்களை விட அதிகமா காசு தொலைச்சவங்க தான் அதிகம். ஸோ காசு தொலைச்சிடாதீங்க. உன்கிட்ட நான் அட்வைஸ் கேட்டேனா? இன்னும் அதெல்லாம் முடியாதுடா, நான் போய் விளாண்டு 35 ரூபா போட்டு 1 கோடி எடுப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல யாராச்சும் இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்குன்னு ஒருத்தர் பதில் சொல்லுவாரு. பாத்துக்கிட்டீங்கன்னா ஆன்லைன்ல நிறைய பேர் சூத்தாட்டம் விளையாடுறாங்க. இந்த மாதிரி சூத்தாட்டம் விளையாடாதீங்கடா. சோத்த திங்கினா மயிரடா திங்கிறீங்க. அடுத்து வரப்போறது பழைய ஐபிஎல் ஆடு தான், ஆனா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. September 24th, 2007 T20 का final match. Who will bowl the last over? Experts would have told me to go with a lead spinner, but I had other ideas. Because to be successful, you have to be different. McDonald's #1 platinum soda, the #1 spirit of leadership. இது ஸ்பிரிட் ஆஃப் லீடர்ஷிப்பா? இது 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 என்ன ப்ராடக்ட்னு சொன்னாங்க? #1 platinum soda. ஒரு சோடா ப்ராடக்ட்டுக்கும் இந்த ஆடுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சரி, சம்பந்தம் இல்லாம தான் ஐபிஎல் ஆடே எடுக்கிறாங்க, விடுங்க. எதுக்கு வெறும் ஒரு சோடா கம்பெனி இவ்வளவு பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனை காசு போட்டு கூப்பிட்டு விளம்பரம் எடுக்கணும்? ஏன்னா இது பின்னாடி சோடா எல்லாம் கிடையாது. இது என்ன கம்பெனி தெரியுமா? McDowell is a popular Indian spirit brand, particularly known for its McDowell's #1 whiskey. என்னப்பா அமாவாசை விசிக்கி நடந்து வர? இன்டைரக்டா ஆல்கஹால் தான் ப்ரோமோட் பண்ணிருக்காங்க. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? பட் ஆல்கஹால் டிவில ஆடு கொடுக்க கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு. அதனால நான் அப்படியே சொன்ன மாதிரி அந்த சரகேட் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி சட்டத்தின் ஓட்டைகள்ல பூந்து விளாண்டுருக்காங்க. நான் சின்ன வயசுல இந்த ஆடை பார்த்திருக்கேன். அதெல்லாம் இது என்ன ஆடு என்னெல்லாம் புரியுது. தோனி வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கேன். பார்த்தா சரக்கு ஆடு. தோனி இப்படி ஒரு ஆட் நடிப்பாருன்னு நான் நினைக்கலடா. என்னடா அண்ணனை எழுத்து பேசுறா அப்படின்னு யாரும் வராதிங்க, ஏன்னா நானே தோனி ஃபேன் தான்டா. பட் என்ன பண்றது, சொல்லித்தான் ஆகணும். கட்டு மேட்டு நண்பர்களே, இவ்வளவு நேரம் பார்த்ததெல்லாம் மாறலி எனக்கு தப்பாப்பட்ட ஆட்ஸ். ஆனா இப்ப பார்க்க போறது இந்த கான்செப்டுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆடு. என்னை ரொம்ப கடுப்பேத்திட்டனால வலுக்கட்டாயமா இழுத்து போட்டிருக்கேன் உள்ள. அதாவது இந்த ஆட் டைரக்டருக்கு மாரிங்கிற விட பிரபலப்படுத்தணும். அதுக்காண்டி மாரிக்கு கோர்ஸா என்னெல்லாம் வார்த்தை வருதோ அது எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு ஒரு ஆடாவும் எடுத்திருக்காங்க. குடு அந்த மாதிரி அலமாரி, அட மாறி மாறி அத்தக்காரி, பாக்க நல்ல மாறி ஆனா செம்ம பெரிய சண்டைக்காரி. பார்லே மாறி கேட்டேன்பா. ஓ, பார்லே மாறி சொல்லு. அந்த மாதிரி அண்ணா ஒரு மாறி கொடுங்க. நான் வேற மாதிரி அந்த மாதிரி
இந்த மாதிரி. அண்ணா மாறி தானே கேட்டேன். என்ன மாதிரி? சட்டு புட்டுன்னு சொல்லுங்க, புரியுற மாதிரி. மாறி சாப்பிடுறியா? மாறி போறியா? எங்க மாறி போற? அட மாறி ஏமாத்துக்காரி. ஏன் போற மாறி? கேளு சொல்ற மாறி. பார்லே மாறி வேணுமா இல்லையா? ஓ பார்லே மாறி. பார்லே மாதிரி ஓ பார்லே மாறி. சொல்லு அந்த மாறி. ஓ பார்லே மாறி. சொல்லு அந்த மாறி. பார்லே மாதிரி. சொல்லுங்க அந்த மாதிரி. இந்த ஆட் தெரியாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னடா ஏதோ மாறி மாறின்னு சொல்றாங்க, நல்லா காமெடியா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உட்காந்து பாருங்க, மேட்ச் பாருங்க. ஒவ்வொரு ஆடுக்கும் நடுவில் போடுவான். ஒரு ஆட் பிரேக்ல 2 டைம் போடுவான் இந்த ஆடை. மாறி 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 மாறின்னு. அலமாரி அத்தக்காரி சண்டைக்காரி. வேற மாதிரி, அந்த மாதிரி, இந்த மாதிரி, புரியுற மாதிரி. மாறி போறியா? எங்க மாறி போற? சொல்ற மாறி. ஏமாத்துக்காரி. டேய், நான் காசு கட்டி கூட ஐபிஎல் பாத்துக்கிறேன்டா. தயவு செஞ்சு இந்த ஆடை மட்டும் போடாதீங்கடா. ஆல்ரெடி வாழ்க்கையில டென்ஷன். புடிச்ச டீம் எதுவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவும் மாட்டானுங்க. சரி சிஎஸ்கே மேட்ச் ஆச்சு பாப்போம்னு தான் அவங்க இன்னும் ப்ரெஷர் ஆகுறாங்க. எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். இத்தனை பிரச்சனை இவன் வேற 5 நிமிஷத்துக்கு ஒருக்க ஆட்ல வந்து பார்லே மாதிரி, பார்லே மாதிரி. நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.